ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன விரல் சைஸ் அளவு இஞ்சி, 2 சில் தேங்காய் சில், 2 கையளவு சின்ன வெங்காயம், 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. வானலியில் எண்ணெய் சேர்த்து துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கினதுமே சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்களாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, வெந்தயம், சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது குழம்பு நல்லா சிவப்பாக இருக்கும். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று அதிகமாக வேணும்னா ஒன்று அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதோடய சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போயே நம்ம உப்பு சேர்த்துருவோம். உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். அது கொதிஞ்சிட்ருக்கட்டும். இப்போ மீனை உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அந்த மீனை அதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 15 நிமிஷம் கொதிஞ்சாலே போதும். மீன் நல்லா வெந்துடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.